ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம அறுவடையும் நம்ம செடியெல்லாம் மறுநடவு பண்ணது எல்லாமே பார்க்கலாம். என் பேத்தியை பாருங்கள், கொடியெல்லாம் அறுத்து எடுத்து கீரை பறிக்க சோப்பு பசலிக்கிற இது அதால் கொடி படர்ந்து கிடந்து அன்றைக்கி கட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் செடியெல்லாம் க்ளீன் பண்ண போகிறேங்க. ஏன்னா முட்டைக்கிழங்கு வந்து இலையெல்லாம் அழுவிட்டு, அதனால் அதை பிடுங்கிட்டு கிழங்கு எவ்வளோ இருக்கோ அதையும் அறுவடை பண்ணிடலாம் சொல்லிட்டு இன்றைக்கி பிடுங்கியாச்சு. பார்த்திங்களா, அழுவி போய் இருக்குது. கிழங்கு நிறையா வச்சுருந்து மேலே தெரிஞ்சிட்டு இருந்தது. சரி, இந்த கிழங்கு அன்றைக்கி பிடுங்கி எடுத்துருவோம் சொல்லி பிடுங்கியாச்சுங்க. சூப்பராக இருக்கும். அவிச்சு சாப்பிட்டேன். ஒரு வாரம் கழித்து ஆனால் அவிச்சு சாப்பிடணும். ஒரு வாரம் கழித்து அதை அவிச்சா மேல் தோல் உரிக்கும்போது அப்படி முட்டை வெள்ளைக்கரு குழுக்குழுன்னு இருக்குங்க, அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு மட்டும் வேறு லெவலு. அதில் லைட்டாக வத்தல் சுட்டு உப்பும் போட்டு பிணைஞ்சி அந்த கிழங்கு முக்கி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அப்படி யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு அனுபவம் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். பக்கத்தில் நம்ம காய்ச்சி கிழங்கு கொடியும் கொஞ்சம் பிடுங்கி எடுத்துகிட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டிய தாங்க. இதை அவ்வளோ மாற்றிட்டு இதில் வந்து மாட்டுச்சாணம் உரம் இருக்குல்ல, அதை கொஞ்சம் போட்டுட்டு வேறு செவந்தி செடியெல்லாம் வைக்க போகிறேங்க. அதனால் அதெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வேறு நன்னாரி மட்டும் நிற்கி, ஒரு இஞ்சி நிற்கி, அவ்வளோத்துக்கெல்லாம் ஒன்றும் வரல. சரி, எல்லாமே இன்றைக்கி மண் கலவை மாற்றுவோம், உரம்லாம் போட்டு எடுத்து எல்லாம் ரெடி பண்ணிடுவோம் போகிறோம். அதில் அந்த நன்னாரியும் வேரோடு பிடிங்கியாச்சு. அதையும் ஜூஸ் போட்டுக்கலாம். சர்வத்துக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் எங்கள் வீட்டு தேவைக்கு நன்னாரி வேறு என் வீட்டில் உள்ளதோ இல்லை தோப்பில் இருந்தோ கொஞ்சம் பறிச்சிட்டு வந்து சர்வத்து போட்டு ரெடி பண்ணி வச்சுருவாங்க. எப்போவுமே அப்படி தான். சரி, பக்கத்துலேயே நம்ம செவந்தியை பாருங்கள். நம்ம நன்னாரி வேறு நம்ம செவந்தி செடியை பாருங்கள். இதுதான் தாய் செடி. இதில் கோழியார் செடி கொப்பு முறிஞ்சு போச்சுக்கோங்க. அது முறிஞ்ச கொப்பு அவ்வளோத்தையும் அங்கே எங்கேயா ஊனி விட்டேன்னா பச்சை கம்பு எதுவுமே ஃபெயிலியர் ஆகலைங்க. நம்ம உரக்கலவை எப்போ மண் கலவை ரெடி பண்ணி ஓட்டப்போல் வச்சுருப்பேன். அதுக்குள்ளே ஒவ்வொரு குச்சியாக ஊனி விட்டு அவ்வளோமே அழகாக தழுத்து வந்திருக்கு. அது இந்த சாக்குக்குள்ளே இன்னொரு ரோஜா செடி நிற்கி, 2 ரோஜா செடி நிற்கி, கம்பு சும்மா ஊனி விட்டாலும் தடுத்து நிற்கி. அதனால் இந்த செவந்தி இப்படி மாற்றி வந்து செழிப்பாக வருதா, வேறு இடத்துல மாற்றி வச்சுட்டா அழகாக தடுத்து பூக்கும். ஆனால் என்ன கலர் பூன்னு இது வரைக்கும் தெரியாது. அந்த செடியிலையும் பெரிய செடியிலையும் பூ மட்டும் வரவே இல்லை. சரி, இதுலையாவது வந்து பூக்கான்னு பார்ப்போம், என்ன கலர்னு பார்த்துடலாம்னு சொல்லி வச்சு விட்டாச்சு. பக்கத்துலேயே நம்ம மஞ்சள் கலர் செவந்தி ஒரு சாக்கில் நின்னது நல்லா காஞ்சி போச்சு. அதையும் அதில் பிடுங்கி வச்சுருந்துட்டு அதையும் கொண்டு பக்கத்தில் இன்னொரு ட்ரையில் வச்சாச்சு. பார்த்திங்களா, நல்லா காஞ்சிட்டு மஞ்சள் பல்ப் கலர் இலையாயிட்டு. இது வந்து நம்ம ஒரு டப்பாவுக்குள்ளே நெற்பவில் விதை போட்டிருந்தோம்னு சொல்லி போட்டிருந்தேன். அது முளைச்சி அழகாக நிற்கி, அது பக்கத்தில் ரோஜா கம்பெல்லாம் நட்டு விட்டதெல்லாம் தடுத்து நிற்கி. சரி, ஒரு நெற்பவளத்தை பிடுங்கி மாற்றி வைப்போம், வேறு ஏதாவது ட்ரையில் வச்சுடலாம் சொல்லி சூப்பராக வச்சு